யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, பவரை கண்ட பயம் இல்ல. இலவசங்கள் மக்களை சோம்பேறியாக அது குறித்தும் ஹிந்தி கற்றுக்கவில்லை என்றால் டெல்லியில் போயிட்டு சமப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு குறித்தும் இல்லை, அது அவரோட கருத்து அவர் சொல்லிட்டார்ப்பா. அந்த கருத்து ஏறக்குறைய மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னது. அவர் எப்போவுமே அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போதும் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தமிழ் பேசுவார். நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணால் இல்லை இது சரியில்லைன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் தமிழ் கற்றுருக்கிறார். அதனால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு நல்ல ஆலோசனை. அதுவும் குறிப்பாக யார்கிட்ட அவர் சொன்னார்னா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்காரு. ஐஏஎஸ் படிக்கும்போது நீங்கள் பல மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டி வரும். அப்படி வரும்பொழுது பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்தியா ஆட்சியில் வேறு வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யும்போது ஹிந்தியும் உங்களுக்கு பலன் தரும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, வாய்ப்புகள் அதிகமாக வரும் மிக தெளிவாக சொன்னார். நாமளும் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளணும். இவங்க இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு தனியார் பள்ளிகளிலெல்லாம் மும்மொழி கொள்கை தமிழக அரசு பின்பற்றுவதற்கு விடுகிறது. ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் இருமொழி கொள்கை என்று அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை தடுக்கிறது. அதை அவர் இன்னொரு விதத்தில் சொன்னார் என்பது எனது கருத்து. இல்லை, நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இனிமே சாதிக்கணும்ல. ஏன் அவங்க பையனை ஏன் ஃப்ரான்ஸ் படிக்கிறாரு அப்படின்னா ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு? அவர் அந்த அஷூரன்ஸை கொடுக்கல. அவர் பையன் சொன்னார்ல. அப்போது சாதிச்சிருக்கிறாங்கன்றது அந்த காலம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், கும்மிடி பூண்டியை தாண்டி போனால் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். வெங்கையா நாயுடு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார். ஆங்கிலம் பேசலாம், அங்கே உள்ளவங்களுக்கு 2% தான் அது புரியும்னார். அப்போ நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அதனால் சும்மா இந்த மொழிக் கொள்கையை வைத்துக்கொண்டே நீங்கள் அரசியல் செய்வதை விட்டு அதை மக்கள்கிட்ட சாய்ஸை விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். திணிக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல, திணிக்கலை. மக்களின் விருப்பத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள்? மக்கள் ஹிந்தி படிக்கணும், நான் மலையாளம் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும்னு நினைத்தால் ஏன் தடுக்கிறீர்கள்? இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கையை பற்றி துணை குடியரசுத் தலைவர் மிக அழகாக சொன்னார்கள். பழைய கல்வி பாடத்திட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் களைந்து தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால் கல்வியை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள், அவர்கள் சாய்ஸுக்கு விட்டுருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது ஹிந்தி திணிக்கிறீங்களன்னா ஹிந்தி வேண்டான்றதை யார் திணிக்கிறா? கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் செய்வதும் திணிப்பு தானே. அதனால் அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. இல்லைனா தமிழ் இசை ஹிந்தி இசையான்னு போட்டிங்கன்னா ரொம்ப கெட்ட கோபம் வரும். ஏன்னா தமிழ் என் பெயரில் மட்டும் உயிர்லையும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். இலவசங்களால் மக்கள் சோம்பேறியாக்கப்படுகிறார்கள். இல்லை, அதாவது மக்களுக்கு எது வேண்டியதோ அதை அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. அது மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அதைத்தான் அவர் சொன்னார். சொல்லும்போது ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யாரும் தடுக்கல. இந்தி பிரச்சார சபாவில் வருடம் அதோட எண்ணிக்கைகள் அதிகரிச்சு தமிழகத்தில். அப்படி இருக்கிறப்ப இங்கே படிக்கிறது யாரும் தடுக்கல, அது சுதந்திரமாக நடந்துக்கிட்டு இல்லையா? அது ஹிந்தி பிரச்சார சபாவில் அவங்களாம் படிக்கிறது. பள்ளிகளில் பள்ளி குழந்தைகளில் அரசாங்க பள்ளி குழந்தைகளில் நான் டாக்டராக இருக்கிறனால சொல்கிறேன், 8 வயது வரைக்கும் ரொம்ப நம்ம என்ன வேணாலும் கிரகித்து கொள்கின்ற தன்மை இருக்கும். அப்போது அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கலாம்ல, ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க? நான் கேட்குறேன், இன்னொரு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வருதுப்பா, அப்போ இன்னொரு மொழி தெரிந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்கிறதான். உங்களுக்குன்னா வாரிசில் கிடச்சிருது, உங்களுக்கு முதலமைச்சர்னா முதலமைச்சரோட பையனுக்கு முதலமைச்சர் பதவி கிடச்சிது. மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லைல்லப்பா, இன்னொரு இடத்துல தான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும். உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. ஆக உங்கள் குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்கிறதா இப்போ நான் சொல்ல வேண்டியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் கற்றிருந்தால் தான் அப்போ இல்லையே. அதாவது அவர் சொன்னார் இல்லையே, பெரும்பாலான மாநிலங்களில் பேசப்படுகிற மொழியினால நான் சொல்கிறேன். இப்போ தெலுங்கு பேசுகிற மாதிரி ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட பணியாற்றின பணியாளர்களே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஹிந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஆக பரவலாக பேசுகின்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹிந்தியை வச்சு இந்தியை திணிக்கிறது தமிழிசையும் ஒத்துக்க மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது, பிரதமரும் ஒத்துக்க மாட்டார். எதையுமே திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது, இது ஜனநாயகத்தில். ஆனால் வேண்டாம்னு நீங்கள் திணிக்கிறீங்க பாருங்கள், அதுதான். நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா?
இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி பதில் சொல்லட்டும். இல்லைன்னா ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்தந்த தனியார் பள்ளிகளெல்லாம் இந்தி கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்தில் தனியார் பள்ளியில் எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது என்று ஒரு அறிக்கை கொடுங்க. அப்புறம் நாங்கள் எங்களோட பதிலை சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறதுனா, கல்வியில் வேற்றுமையை பார்க்காதீர்கள். அரசாங்க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அதே வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு கொடுங்க நாங்கள் சொல்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறாங்க, தனியார் பள்ளியில் படித்த குழந்தைக்கு 3 மொழி தெரியும், அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைக்கு 2 மொழி தான் தெரியும். ஆக உனக்கு 3 மொழி தெரியும், அதனால் எனக்கு 3 மொழி தெரிஞ்சவங்க வேணும்னு வேலை வாய்ப்பை தட்டி பறித்தால் என்ன செய்வீர்கள்? இதைத்தான் நாம் கேட்கிறோம். மறுபடியும் நாம் சொல்வது, தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்லதை எல்லாம் தடுக்கிறது, மக்களுக்கான திட்டங்களையும் தடுக்கிறார்கள்.